ஸ்க்ரீன் பிளே இல்லை சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கல. ஆனால் வந்துட்டு ஒபியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அது ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லா இருக்கும். அவங்க நம்ம மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நினைச்சிருக்கிறது. இல்ல சரி, இது அதாவது இப்ப இவ்வளவு நாள் இப்ப நான் வந்து கொஞ்சம் சார் கேக்குதா? இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து பிரஸ்ல வந்துட்டு இப்போ இதுல சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோட்ல தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையும் போட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸா வந்துட்டு நம்ம எப்படி இவர் ஒஃபென்சிவா வந்துட்டு ஒண்ணு பண்றாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும், அதனாலதான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம காமி, அவரோட ஹீரோ நம்ம காமிக்கிறோம் இல்லையா? ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோம்னா, ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன்.